இன்னைக்கு என்னன்னு தெரியல, தூக்கமே வரல. லைக் மோஸ்ட் ஆஃப் த பசங்களுக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி தந்துடுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கும் கேட்டதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. என்னோட அப்பா அம்மா வந்து நான் ஒரு குத்தமாக சொல்ல, ஆனால் அதுவும் இஎம்ஐயில் தான் வாங்கி தந்திருக்காங்க. அது எனக்கு என் கூட ரொம்ப நாள் இல்லை. லைக் கடன்காரங்களாம் வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டு அதுக்கு காசு கேட்கும் போது அது பிடிக்கல, லைக் நல்லா இல்லை. ஸோ அது எனக்கு வேணான்ட்டே நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளா சம்பாரித்து ஒரு ஃபுல் பேமெண்ட் பண்ணி இஎம்ஐ இல்லாமல் வாங்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஆனாலும் நான் இந்த மொபைலை இஎம்ஐயில் தான் வாங்கினேன். நான் ஏன் வாங்கினேன்னா, என்னால் வெயிட் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெட்மி நோட் 10 மொபைல் தான் வச்சுருந்தேன். அதில் என்னால் வீடியோ ஒரு நல்ல குவாலிட்டிலையோ இன்னமும் ரெக்கார்ட் பண்ண முடியல. இதில் அட்லீஸ்ட் நான் ஒரு குட் குவாலிட்டி அண்ட் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால தான் நான் தூங்காமல் இருக்கேன். எனக்கு தூக்கம் வரல. லிட்ரலி இன்றைக்கி எனக்கு தூக்கமே வரல. இதெல்லாம் போட்டு மைண்டை குழப்பிட்டு என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. எனக்கு இன்னொரு சைடில் இருந்து இன்கம் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் என்னால் இப்போது பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பில் நான் இல்லை. லைக் பிடிக்காம தான் நான் என்னோடய ஜாப்க்கும் போயிட்டுருக்கேன். நான் போய் தான் ஆகணும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் கடன் இருக்குது, எனக்கும் கடன் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு பார்ட் எடுத்து தான் ஆகணும். அதனால தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். என்னோடய ஃப்யூச்சர் ஐடியாஸ் அண்டு என்னோடய பிளான்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வாய்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஒழுங்காக லைக் எனக்கு ஐடியாஸ் இருக்குது, அதை டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நோட்டில் தான் எழுதி வச்சுட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரி, நான் இந்த வீடியோவில் எதுவுமே மறைச்சி பேச விரும்பல. எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸியாக பேசலான் இருக்கேன். என்னோடய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து என்னோடய ஜாப் மட்டும்தான். நான் இப்போது கர்நாடகாவில் கொப்பால்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ரைவேட் ஏரோட்ரமில் ஒரு 22,000 பர் மந்த் சேலரி வாங்கிட்டுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஜிம் சப்ளிமெண்ட்ஸ், என்னோடய ஜிம் ஃபீஸ், என்னோடய லோன்ஸ், வேறு எனக்கு டெய்லியும் தேவையான ஃபுட்டு வாங்குறதுக்கு, இது எல்லாமே நான் என்னோடய சேலரி வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ஜாப் கிடச்சது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் இங்கே எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. என்கிட்ட பெட் இல்லை, எனக்கு ஒருத்தர் பெட்டு தந்தார். என்கிட்ட பைக் இல்லை, அவரே எனக்கு பைக்கும் தந்தார். என்கிட்ட டேபிளும் இல்லை, கீழே உட்காந்து தான் சமைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த டேபிளும் தந்தார். லைக் என்கிட்ட காசு இல்லை, ஆனாலும் அவர் உடனே கேட்கல. உன்னால் கொடுக்க முடிஞ்சப்போ தாடா, அந்த மாதிரி தான் இருந்தார். உண்மையாலே அந்த மாதிரி மனுஷனை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா அப்பா கூட நல்லா பார்த்துருக்க மாட்டாங்க, அவர் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துட்ருக்காரு. வீக்கெண்ட் ஆனால் இங்கே மோஸ்ட்லி கரண்ட்டு போயிடும். அதனாலேயே என்னமோ தெரில. ஸோ எல்லா வீக்கும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ டாபிக் உள்ள வரலாம். எதெல்லாம் நான் வந்து ஒரு பேட் ஐடியாவாக கன்சிடர் பண்ணுறேன்னா, ஒரு லோன் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. லைக் இப்போ ஒரு லோன் எடுத்து ஒரு கஃபே, இல்லைனா ஒரு துணி கடை, இல்லைனா ஒரு மளிகை கடை, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு பேடான ஐடியா. அதில் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா கூட அது பேக்கப் பண்ணுற அளவுக்கு இப்போ என்னோடய இன்கம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேட் ஐடியா. என்னால் முடிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வேலைக்கே போய் ஆகணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு வே ஆஃப் இன்கமும் எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸோ அதனால தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அண்ட் யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லைக் என்னோடய டயட் பிளான்ஸ், என்னோடய ஒர்க் அவுட் ஸ்பிரிட்ஸ், இதெல்லாம் நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் போக போக சார்ஜ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். நான் அதுக்கப்புறம் சார்ஜும் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதிலேருந்து நான் ஒரு குட்டி இன்கமும் எடுத்தேன். லைக் அரௌண்ட் 2,400 அந்த மாதிரி ஒரு இன்கம் எடுத்தேன். அது நான் வெட்டியாவோ இல்லை வேறு எதுக்காவோ செலவு பண்ணல. அது எல்லாமே நான் ஒரு டிஜிட்டல் கோல்டில் அண்டு சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது எப்போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் என்னோடய பார்ட் ஆஃப் இன்கமில் ஒரு 1000மோ 2000மோ ஒரு டிஜிட்டல் கோல்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை.
ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பீப்புள்ஸை கெயின் பண்ணணும், ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும். லைக் அவங்க என்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட், லைக் நான் முன்ன சொன்ன மாதிரி என்னோடய டயட் சார்ட்ஸ், ஒர்க் அவுட் பிளான்ஸ், இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க அந்த ஹேபிட் ட்ராக்கர், அதெல்லாம் நிறைய வியூஸ் போச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு செல் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது நான் என்னோடய டயட் சார்ட்டை வந்து 499க்கும் என்னோடய மசில் ஸ்ப்ளிட்டை வந்து 299க்கும் செல் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட் சார்ட் அண்டு மசில் ஸ்ப்ளிட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, நான் எப்போ ஒரு 50K per month சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்போது ஒரு சிம்பிளான வெப்சைட் க்ரியேட் பண்ணி, லைக் அதுலேயே கேலரிஸ் கால்குலேட்டர், டயட் சார்ட், மசில் ஸ்ப்ளிட் எல்லாமே ஈஸியாக ஜிம்மில் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். கேலரிஸ் கால்குலேட்டர்னால் உங்களுக்கே தெரியும், அவங்களோட ஹைட், வெயிட், அப்புறம் ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி இதெல்லாம் போட்டு கால்குலேட் கொடுத்தோன்னா அவங்களோட கேலரிஸ் வந்துடும், மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அதே மாதிரி எப்பயும் போல தான் அதுலேயும் இருக்கும். அண்ட் தென் இப்போது எக்ஸாம்பிளுக்கு டயட் சார்ட் இப்போது நீங்கள் வந்து அந்த வெப்சைட்குள்ளே போகிறீங்க, நீங்கள் பல்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் நீங்கள் பல்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட வெயிட் அண்ட் ஹைட் இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க. அதுவாக ஒரு டயட் சார்ட்ஸ் வந்து எல்லா மண்டே டு சண்டே வரை இருக்க மாதிரி டயட் சார்ட்ஸ் வந்து கொடுக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலனா திரும்ப ஷஃபிள் பண்ணிக்கலாம், அதுவும் பிடிக்கலாம் திரும்ப ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வர வரையும் அதை ஷஃபிள் பண்ணிட்டே இருக்கலாம். லைக் இப்போது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, மீதி கொஞ்சம் எடிட் பண்ணனாலும் அந்த டயட் சார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை எடிட் பண்ணி அதை ஒரு ரிவ்யூ பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வரலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் தான் அதை கொண்டு வர முடியும். ஸோ இது எப்படி போகும்னு தெரில, அதனால தான் நான் இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு மொக்க குவாலிட்டிலேயோ எப்படியோ நான் இதை டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. கண்டிப்பாக தெரியும், என் மூஞ்செல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ தைரியமாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன்.